ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இன்வெஸ்ட் பண்ண ட்ரேட் பண்ண வித்தியாசமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன தான் இருக்குது, நம்ம ஒரு கார் வாங்க போனாலும் அதிலே 10 வேரியன்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எக்விட்டிஸ், அதாவது கேஷ் அண்ட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதான் எக்விட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. கமோடிட்டிஸ் இருக்குது, அது தனியாக கமோடிட்டி மார்க்கெட். நீங்கள் கோல்டு ஏதோ வாங்கி வைக்கணும் சின்னதாக வாங்கினா அது ETF ஒன்று இருக்குது, அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, இதை தாண்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் ஆப்ஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இந்தியாவில் இருக்குது. வேர்ல்டு லெவல்லையே ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் இந்தியா தான் பெருசு. அவ்வளோ பேர் அதில் ஏன் கூட்டம் சேர்றாங்க? அப்போ அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அதில். ஆனால் அது தெரியாமல் ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே போய் நிறைய காசு போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்கிறது பெட்டர். ஸோ அதனால் நம்ம இந்த ஜீபோவோட கொலாபரேட் பண்ணி ஆப்ஷன் பேசிக்லேருந்து எக்ஸ்பர்ட் லெவலுக்கு என்ன உங்களுக்கு தெரியணுமோ ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் நம்ம பேச போகிறோம் இந்த சீரீஸில். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வால்வ் ஆகிருக்கிறது அவசியம், அத்தியாவசியம், இப்போ கட்டாயம் ஆகிடும்ன்றதை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆப்ஷன்ஸோட பேசிக் பார்க்க போகிறோம். பேசிக் ஏன் அவசியம்? பேசிக் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் படித்த பையனோட நம்ம இங்கிலீஷில் போட்டி ஜெயிக்கணும். நம்மளும் அந்த இங்கிலீஷை பற்றி படிச்சுக்கணும். நான் தமிழ் மீடியத்தில் படிச்சிட்டேன் 12 வருஷம். இப்போ இங்கிலீஷ் மீடியம் கிட்ட படித்தா ஒரு பையன் கூட நான் பேசணும், இல்லை அவன் ஈக்குவலாக நான் பண்ணணும்னா இட்ஸ் நாட் பாசிபிள். நீங்கள் வந்து பேசிக்ஸ் படிச்சுட்டு தான் வரணும். அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸும். நீங்கள் பேசிக்லேருந்து கற்றுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு பல மடங்கு பெட்டராக கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ்னால் என்னதான்ப்பா அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் இஸ் நாட் அ ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இட்ஸ் அன் ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னன்னா, ஒரு இன்வெஸ்டர் ₹1 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் மார்க்கெட் கீழே போச்சுன்னா அவர் பணத்தை பாதுகாக்க ஹெட்ஜ் பண்ணுறது. இதெல்லாம் டீட்டெயிலாக ஹெட்ஜிங்னா என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ ஆப்ஷன்ஸ்னா என்னதான்ப்பா பேசிக்காக அது எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுன்னா, ஆப்ஷன்ஸ் வந்து என்ன உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு கோல்டு வந்து $5000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. $5000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு $6000 போகலாம், $7000 போகலாம். ஆனால் இந்த $5000 காசை நான் லாக் பண்ணணும். அதாவது நான் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வாங்கினாலுமே எனக்கு அந்த $5000 தான் வேணும் அப்படின்னு நினச்சின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்க ஆப்ஷன்ஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ஒரு ரொம்ப வைடான எக்ஸாம்பிள் தான், பட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்காக நம்ம போக போக இந்த வீடியோஸில் இந்த ஆப்ஷன்ஸை பற்றி டீட்டெயிலாகவே பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு பர்டிகுலர் டாபிக் பற்றி பேசணும்னா கமெண்ட்டில் கொடுங்க. உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் ஏதாவது சப்போர்ட் வேணும்னா கீழே ஃபார்ம்ஸ் இருக்குது, அதை ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் டீம் உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.